Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ அப்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு. நான் எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணல. லாஸ்டா என்னோட ஸ்டேட்மென்ட் மட்டும் அப்லோட் பண்ணிருந்தேன். நிறைய फ्रेंड्स வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து YouTubeல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணல, ட்ரேடிங் வந்து குவிட் பண்ணிட்டீங்களான்னு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து என்னோட profit வந்து 1650 வந்து நான் profit வந்து எடுத்துர்க்கேன். ஒரு சில पर्सनल ரீசன்ஸ்னால என்னோட फ्रेंड्स அப்புறம் ஃபேமிலி சர்க்கிள்ல வந்து வீடியோஸ்ல வந்து profitலாம் ஷேர் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ரீசன் வந்து எனக்கு வேலிடா தெரிஞ்சதனால நான் வந்து அப்லோட் பண்ணல. இனிமே நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ மட்டும் அப்லோட் பண்றேன். சோ இன்னைக்கு வந்து 1651 profit வந்து புக் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல profit காமிக்கிறேனா இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக நான் வந்து இன்னைய profit வந்து நான் உங்கள்ட்ட நான் சொல்றேன். இன்னைக்கு ஓவரால் profit 1651. இதுல கான்ட்ராக்ட் நோட் பே செக் பண்ணி பாக்கும்போது இதுக்கு சார்ஜஸ் வந்து 200 இருக்கு. So overall profit வந்து நாளைக்கு வந்து எவ்வளவு கிரெடிட் ஆகும்னா 1450 கிட்ட வந்து கிரெடிட் ஆகும். फ्रेंड्स வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்கன்னு. நான் வந்து சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அது கூட வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நான் வந்து செக் பண்ணிப்பேன். என்னோட டைம் ஃப்ரேம் வந்து 15 minutes நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சோ என்னோட पर्सनल சஜஷன் நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். சோ ட்ரேடிங்ல வந்து நான் வந்து ஸ்டார்டிங்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணனும் அது வந்து பிகினர்ஸ் யாரும் பண்ணாதீங்க. நான் வந்து புதுசா வரும்போது அதாவது 9:15 க்கு மார்க்கெட் ஓபன் ஆனோனே என்ட்ரி கொடுத்துருவேன். அப்ப பிகினிங் ஸ்டேஜ்ல அது வந்து ரொம்பவே தப்பு. மார்க்கெட்ல வந்து பிகினரா இருந்தீங்கன்னா ஒரு 10:30 10:15 போல என்ட்ரி கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். அதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து உங்களோட கேபிட்டல் எவ்வளவோ அதுல வந்து 1 to 3% மட்டுமே ஒரு ட்ரேடுக்கு வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கணும். மேக்ஸिमम ஒரு நாளைக்கு வந்து பிகினரா இருந்தீங்கன்னா 2 ட்ரேடுக்கு மேல போகவே போகாதீங்க. இப்போ உங்க கேபிட்டல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30000 இருக்குனா நீங்க வந்து பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்றீங்கன்னா 2 லாட்டுக்கு மேல போகவே போகாதீங்க. அதே மாதிரி பிகினரா இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 அப்புறம் ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி இன்டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஏனா அதுல வந்து வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும். பேங்க் நிஃப்டில வந்து வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அதாவது பர் செகண்டே வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாய் ஏறும் இறங்கும். அதனால பிகினரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்கன்னா ஆப்ஷன் பையரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபின் நிஃப்டி நிஃப்டி 50ல இருந்து ட்ரேட் பண்ணி பழகுங்க. நீங்க பண்ற எல்லா ட்ரேட்லயும் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் நம்மளோட கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். மறுபடியும் நான் வந்து ஒரு சம்மரியா சொல்றேன். அதாவது நான் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணனும் அத வந்து நீங்க பண்ணாதீங்க. ட்ரேடிங்க்குள்ள பிகினரா வரும்போது மார்க்கெட்க்குள்ள ஒரு 10:15 10:30 என்ட்ரி கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் மேல பண்ணாதீங்க. பிகினரா இருக்கும் பட்சத்துல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நிஃப்டி 50 ஃபின் நிஃப்டில வந்து ட்ரேட் பண்ணி பழகுங்க. பேங்க் நிஃப்டில பண்றீங்கன்னா ஒரு லாட்டுக்கு மேல போகாதீங்க. உங்களோட கேபிட்டல் எவ்வளவோ அதுல வந்து 1 to 3% மட்டுமே ஒரு ட்ரேடுக்கு வந்து ரிஸ்க் எடுங்க. இது வந்து என்னோட पर्सनल சஜஷனா நான் சொல்றேன். இனிமே வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஏதாவது இருந்தா நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். தேங்க்ஸ். பை.